ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ், என்னோட ஹெல்த் வந்து க்யூர் ஆகிறதுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஒரு பக்கம் என்னோட மனசுக்கு ஆறுதலான நிறைய வார்த்தைகள் வந்து எனக்கு வந்து சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாம் வந்து வீண் போகலை. எனக்கு கடவுளோட ஆசீர்வாதத்தோடு நான் இன்னைக்கு வந்து நல்லாவே க்யூர் ஆகி வந்திருக்கேன். இன்னைக்கு மண்டேலேருந்து அகெயின் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம என்ன சொல்கிறது, 1 வீக் என்னோட லைஃபே அப்படியே வந்து புரட்டி போட்டுருச்சு. என்னால் இன்னும் கூட நினச்சி பார்க்க முடியல. அப்படி ஒரு இது என் உடம்ப வாட்டி எடுத்துருச்சு. வீடே ஒரு நிலையா இல்லை. என்னோட விளாக்லாம் பார்த்துருப்பீங்க, பழைய விளாக்லாம். அதில் எப்படி நான் வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருந்தேன் இல்லையா? அது எல்லாமே 1 வீக்கில் அப்படியே பரட்டி போடும். வீடே இதாகிடும். பிள்ளைகளாம் தகச்சு போயிடுச்சு. ஹஸ்பண்ட்லாம் வந்து ஒன்றுமே புரியல. சரியான நேரத்தில் சாப்பாடு கிடையாது, நல்ல ஃபுட்டு இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே மண்டே. நீங்கள் எல்லாரும் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அந்த விஷயங்களை வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதை பற்றி ஃபஸ்ட்டு சின்னதாக சொல்லியிருக்கேன். எப்போதுமே வந்து வீடு, குழந்தைங்க, யூடியூப் இதை மட்டுமே நான் பார்த்துட்டு இருந்தேன்னா நீங்கள் ஒரு சஜஷன் சொன்னீங்க, அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மண்டே என்னோட ப்ரீ ஒர்க் வீடியோலாம் முடிய போகுது. ஆல்ரெடி லாஸ்ட் 1 வீக்காக உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்குது எல்லாமே. ஆல்ரெடி நான் ப்ரீ ஒர்க் பார்த்த ஷார்ட்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் இன்றைக்கியோட டே இது ஷெடியூல்ஸ் முடிஞ்சிருது. நாளைக்கு வந்து அப்லோட் ஆகிறது தான் நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாகணும். சரி, அதனால ஓகே, ஹெல்த் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ வந்து முக்கியமாக முதல்ல உன் ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லுமா தானே கேட்குறீங்க. என்னோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. எனர்ஜெட்டிக்காக நான் பேசும்போதே உங்களுக்கு தெரியும். எனக்கு அந்த படபடப்பு தன்மைலாம் வந்து குறைஞ்சிருச்சு. அதனால தான் என்னால் நல்லா பேச முடியுது. படபடப்பு தன்மைலாம் குறைஞ்சிருச்சு. தலைவலி மட்டும் லைட்டாக அப்பப்போ இருக்குது. ஏர்லி மார்னிங் ஏஞ்சோன்னுமே இன்றைக்கெலாம் தலைவலி இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல. மெடிசன்ஸ்லாம் நான் இன்னும் நிறுத்தலை. மெடிசன்ஸ்லாம் டாக்டர் கொடுத்துட்ருக்கு. இதோ பாருங்க, பக்கத்துலேயே தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் பக்கத்துலேயே தான் இருக்காங்க. இப்போதைக்கு என்ன பண்ணுறது, இவங்களோட தான் காலத்தை ஓட்டி ஆகணும் போல கொஞ்சம் நாளைக்கு. அதனால மெடிசன்ஸ்லாம் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். பட் ஃபீவர்லாம் எதுவும் இல்லை. மற்றபடி வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை. எனக்கு முக்கியமாக இந்த படபடப்பு தன்மை தான் ரொம்ப கஷ்டப்படுத்துனுச்சு. என்ன அந்த படபடப்புலாம் எதுவுமே இல்லை இப்போது. ஓகே, பழைய மாதிரி இன்னைக்கு மண்டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆனிச்சு. வீட்டை கொஞ்சமாக பார்த்துக்கிட்டேன், பிள்ளைகளை கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன். அப்படியே யூடியூப்பையும் கொஞ்சம் பார்த்தாக்கணும் இல்லையா? ப்ரீ ஒர்க் வீடியோஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ரொம்ப எஃபெக்ட் போடாமல் குட்டியாக, ஏன்னா நான் இன்னொரு தடவை யூடியூப்லேருந்து குவைட் ஆக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அதனால குட்டி ஒர்க் மட்டும் இருந்துச்சு, அதை முடிச்சிட்டேன். அப்புறம் நிறைய கமெண்ட்டு பார்த்தேன். எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை கொடுக்க முடியல. எப்படி இருக்குன்னு நிறைய கமெண்ட்டு. எல்லாருக்காகவும் ஒரே கமெண்ட்டில் நம்ம ரிப்ளை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு வந்துட்டேன். லைவுக்கு கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ எதில் சொல்கிறேன், ப்ளீஸ் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி வந்து என்னோட ஹெல்த் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் அந்த லாஸ்ட் வீடியோவில் அந்த டிசீஸ் பற்றி கண்டுபிடிச்சிட்டிங்க, என்ன டிசீஸ்னு. அப்புறம் நான் அதை வந்து சொல்லாமல் சஸ்பென்ஸாக வச்சுருக்கிறது வேஸ்ட்டாக ஆகிப்போச்சு. டெங்கு தான். டெங்குக்கு ஆக்சுவலி டெஸ்ட்டு கொடுத்துச்சு. ஆனால் அந்த டெஸ்ட் இன்னும் வரவே இல்லை. மெடிக்கல் காலேஜுக்கு போயிட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்னும் வரலை ரிப்போர்ட்டு. மேபி இன்றைக்கி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணுறேன்னு நாங்கள் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா, இதுவரையும் எந்த ஃபோனும் வரலை. அப்போ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் போயிட்டு டாக்டரை பார்க்க வேண்டியது இருக்குது. ஆக்சுவலி நேற்று நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகல. நேற்று மார்னிங்கும் ஈவினிங்கும் பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும்போது வேஸ்ட்டாக எடுக்க வேணாமேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சஜஷன் பண்ணாங்க. சரி, ஓகே பார்த்துக்கலாம். 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் எடுத்தாகணுமா? அதுக்கு முன்னாடி தான் நான் எடுத்திருந்தேன். 24 ஹவர்ஸ்னால் நான் இப்போ போயிட்டு 24 ஹவர்ஸ் மேலே ஆகிடுச்சு. ஆக்சுவலி பரவாயில்ல, ஈவினிங் போயிட்டு டாக்டர் எடுக்க சொன்னார் அப்படின்னா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் இது வந்து இப்போ கையில் இருக்கிறது 4th பிளட் டெஸ்ட்டு. அந்த பிளட் டெஸ்ட் என்ன சொல்லுது, எதுக்கு இப்படியே இந்த அளவுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். இந்த பிளட் டெஸ்ட்டோட ரிப்போர்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு சீன் ஆகும், சரிங்களா? இந்த இடத்துல விசிபிள் ஆகும், ஓகேங்களா? இந்த பேலட் கவுண்ட் இருக்கு இல்லையா, பேலட்டல் கவுண்ட், இந்த பேலட் கவுண்ட், ரத்த தட்டுக்கள், அதான் கரெக்ட் மீனிங். தமிழில் கண்டுபிடிச்சிட்டேன். ரத்த தட்டுக்களோட கவுண்ட்டு லாஸ்ட்டாக கடைசியாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எடுத்தப்போ 6000 ஏறி இருக்குது. 40,000 குறைஞ்சி 6000 ஏறி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இந்த ரிப்போர்ட்டில் வச்சுது பாருங்கள் பெரிய டிப்ஸ்ட்டு. ஐயோ, அப்படி ஒரு டெஸ்ட் வச்சிருச்சு. இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அந்த 7000 ஏறி இருந்துச்சு இல்லையா, அந்த 7000ஓட 8000 அப்படியே அகைன் குறைஞ்சிருச்சு.
1,49,000 இது கடைசியாக இருந்துச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துப்பேன். 3rd டெஸ்ட் ஆக்சுவலி அது. 4th டெஸ்ட் திருப்பி எடுக்கும்போது, அதாவது மார்னிங் கொடுத்துட்டு வரேன், ஈவினிங் போயிட்டு எடுக்கும்போது 1,42,000 ஆயிடுச்சு. ஷாக்கு மேலே ஷாக்கு, ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு. டாக்டர் 3 வேளையும் மருந்தை குடின்ட்டு கொடுத்துட்டாரு. 2 பாட்டில் வச்சு உட்காந்து 3 வேளையும் மருந்தை குடிச்சிட்டு இருக்கேன். இப்போது மெடிசன்ஸ்லாம் எதுவுமே நிறுத்தலப்பா, எல்லாமே அப்படி தான் இருக்குது. எல்லா மெடிசன்ஸும் அப்படியே பக்கத்துலேயே இருக்காங்க. எல்லா உறவுக்காரர்களும் என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவங்களோட நான் ஓட்டி தான் ஆகணும் போலக்கு. இப்போது அகைன் போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து கொடுக்கணும். ஆக்சுவலி 5 டேஸ்க்கு கண்டினியூவாக எடுக்க சொன்னாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஒரு நாள் மட்டும் எடுக்கல, போக முடியல, அதனால எடுக்கல. 2வது கொஞ்சமாவது கேப் வேணும். இங்கே குத்தி இங்கே குத்தி இங்கே குத்தி இங்கே குத்தின்னு ஒவ்வொரு இடமும் குத்தி ரத்தம் எடுத்துட்டாங்கப்பா, முடியல. ஆக்சுவலி அந்த பிளட் எடுத்ததோட வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணேன். அது ஏதோ காப்பிரைட் இஷ்யூ ஆகிற மாதிரி இருந்துச்சு. உடனே இம்மிடியட்டாக நான் அந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டேன் ஷார்ட்ஸ்லேருந்து. ஏன்னா சில பேர் நம்பாமல் தம்ப்நெயில் பார்த்துட்டு தம்ப்நெயில் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டிருந்தாங்க. அது தம்ப்நெயில் போடுறது இயல்பு தான், ரீச் ஆகணும்னா அது கொண்டு போய் உங்கள் முன்னாடிலாம் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னா அந்த தம்ப்நெயில் ப்ராப்பராக இருந்ததை நிறுத்த முடியும். அதனால் நிறைய பேர் கோவப்பட்டாங்க. அதை நான் பெருசாக எடுத்துக்கல, இட்ஸ் ஓகே. பட் அந்த விஷயத்த புரிஞ்சுக்காம நான் வீடியோவில் எல்லாமே ப்ரூஃபோட கொடுத்தப்போ மட்டும்தான் அது மட்டும்தான் மனசுக்கு சங்கடமாக இருந்துச்சு. பரவாயில்ல, அதை விட எவ்வளோ பேர் ஆறுதலாக, எவ்வளோ சொந்தங்கள் பேசுனது அவளுக்கு எவ்வளோ மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு தெரியுமா. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். ஆக்சுவலி இந்த இடத்துல இப்போ வருத்தப்படுறேன், இந்த யூடியூப் சேனலை 2020 நம்ம ஏன் ஓப்பன் பண்ணல, அந்த கோவிட் டைம்லேயே. இதெல்லாம் நான் ரொம்ப லேட்டு. இவதெல்லாம் பிறந்து ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் யூடியூப் சேனல்லே ஓப்பன் பண்ண வச்சுருந்தேன். பெருசாக வீடியோஸ்லாம் எதுவுமே அந்த சேனல்லாம் போஸ்ட் பண்ணதில்லை. பெருசாக மோட்டிவேஷனே இல்லாமல் போச்சு. ரெகுலராக பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவ் இல்லாமல் போச்சு. ஏன்னா ஏன் அதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்குலாம் நிறைய டிப்ரெஷன் இருந்துச்சு, பயம் பதட்டம்லாம் இருந்துச்சு, இந்த படபடப்பு தன்மைலாம் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரியான ஆறுதலான 4 பேர் கிடைச்சிருந்தாங்க அப்படின்னா எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு உயிர் போயிருக்காரு, அவ்வளோதான். இன்னைக்கு அதை நினச்சி பல நாட்கள் வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் இந்த அளவுக்கு என்னோட ஹெல்த் கண்டிஷன், அந்த டிசீஸ்க்குன்னு ஒரு டவுட் இருந்துமே இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு மனசுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆறுதலாக இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி. பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கெட்டுச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. கிட்ஸை விளையாட விட்டுட்டு தான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஓகே காய்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த அளவுக்கு எனக்கு ஆறுதல் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் நிறைய பேர் யூடியூப்பில் கொஞ்சம் குவைட்டாக இருங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாங்க அண்ணன்கள்லாம். வேறு வழி இல்லை. ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னா, யூடியூப்பில் குவைட்டாக இருந்தால் உங்களெல்லாம் எப்படி பார்த்து பேச முடியும் சொல்லுங்கள், நீங்கள் பண்ணுற கமெண்ட்டெல்லாம் எப்படி படிக்க சொல்ல முடியும் சொல்லுங்கள். நான் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு சோஷியல் மீடியா அப்படின்னா அது யூடியூப் மட்டும்தான். அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு வாட்ஸ்அப் கூட நான் பார்க்க மாட்டேன். நான் யூஸ் பண்ணுறது சோஷியல் மீடியாலேயே யூடியூப் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் உங்கள்கிட்டலாம் பேசணும் அப்படின்னா எனக்கு இது மட்டும்தான் இருக்குது. சரி, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். ரொம்ப அஃபெக்ட் போடாமல் கொஞ்சம் குட்டி குட்டியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் மட்டும் ரெகுலராக வரும். வ்ளாக் விஷயத்தில் தான் கொஞ்சம் குவைட்டாக இருக்கலாங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கேன். அது இன்னும் முடிவு பண்ணலை கிளியராக. அதை பற்றி அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் காய்ஸ், ஓகேங்களா. அண்ட் லைவை பற்றி கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, லைவ் ஜிஹெச்சில் கொடுத்துருக்க பிளட் ரிப்போர்ட் வந்துடட்டும். அது முடிச்சதுக்கப்புறம் ஓகே இந்த மெடிசன்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, டாக்டர் மெடிசன்லாம் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அகைன் நம்ம லைவ் வச்சுக்கலாம். ஏன்னா திடீர்னு என்ன அறியாமே ஸ்லீப் ஆகிடுறேன். ஆக்சுவலி இன்றைக்கி எடுத்ததே ரொம்ப லேட்டு தான் இந்த வீடியோ. நான் இதுக்கு மேலே ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகணும். அதுக்காட்டி இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி ஆகணும். அதனால் கொஞ்சம் இந்த லைவ் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா இப்போ அப்படியே லைஃப் டோட்டலாக பரட்டி போட்ட மாதிரி இருக்குது. எல்லாமே புதுசாக நான் பண்ணுற மாதிரி இருக்குது, மாற்றி. முன்னாடிலாம் இந்த டைம் வச்சுருப்பேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், இந்த டைமுக்குள்ளே இது முடிச்சிடணும்னு வச்சுருப்பேன். பட் இப்போ அப்படி இல்லையா, ஹெல்த் கண்டிஷன் அப்படி இல்லையா. பட் ஓகே நவ் ரொம்ப சீரியஸ்னஸ் இல்லாமல் ஓகே ஓரளவுக்கு அப்படியே பொம்மை மாதிரி இருந்துக்கலாம். ஓகே காய்ஸ், ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.